சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றிமாறன் வந்து இந்த ஸ்டைலில் உள்ளவர். அதாவது அவுட்லைன் இதுதான் கதை, இதுதான் சீனு. இதை முன்ன பின்ன மாறும், இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். சில நேரம் கதை சேஞ்ச் பண்ணலாம், சில நேரம் கதையை வந்து சில பேர் ரிவர்ஸில் எடுப்பாங்க. அந்த மாதிரி பல ஸ்டைல் இருக்குது. அது வந்து சூர்யாவுக்கு வந்து அது செட் ஆகலை. சூர்யா என்ன கேட்குறாரு, எனக்கு பவுண்டடாக கொடுத்துருங்க, எவ்வளோ நாள் டேட் வேணும்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய சிக்கல். அது வந்து வெற்றிமாறனால் சொல்லவே முடியாது. படங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஆரம்பித்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே போகும். ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை இருக்காரு. அப்போ என்ன பண்ணோன்னா, திருப்பியும் இது ஆரம்பத்திலே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போனோம்னா சரியாக வராதுன்னு இந்த படத்தை 2 ஆக்கிட்டார் இவர். தானு வந்து இந்த படத்தை 2 படம் ஆக்கிட்டார். வெற்றிமாறன் சிம்பு ஒரு காம்பினேஷனில் ஒரு படம், சூர்யா காம்பினேஷனில் இன்னொரு டேரக்டர் 2 கதை கேட்டுட்டு இருக்காங்க. நினைமாறன் ஒரு சில நாளில் முடிவு பண்ணிடுவாங்க. இந்த 2 காம்பினேஷனில் அந்த படத்தை 2ஆக ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து வாடிவாசல் ஆல்மோஸ்ட் படம் ட்ராப் அப்படிங்கிறது வந்துருச்சு. உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு செய்தி. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது 2வது விஷயமாக தான் வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், நம்ம எடுக்கக்கூடிய அந்த படம் சரியாக வரணுங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு வழிய. இல்லைன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதா வேறு லாங்குவேஜ் போயிடலாமே. ஹிந்தி படம் பண்ணிக்கலாம். ஒரு படத்துக்கு இவ்வளோ டிலே எடுத்துக்கிறதுலாம் இப்போ அவருக்கும் சேர்ந்து தானே அது லாஸ்ட்டு. அப்போ பணம்ங்கிறது அவருக்கு 2வது ஆப்ஷனாக இருக்காது. முதல்ல வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து காலத்தில் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கணும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பெரிய எதிர்பார்ப்பு சூர்யாவோட வாடிவாசல். எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சூர்யாவோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றிமாறன் தொடர்ந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது திடீர்னு வாடிவாசல் ட்ராப் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வதந்தின்னு நினச்சோம், அப்புறம் கிட்டத்தட்ட அது ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் உண்மையாக வர ஆரம்பிச்சது. என்ன காரணம், எதுக்கு திடீர்னு அந்த படம் ஸ்டாப் பண்ணணும்? 2020 ஆரம்பிக்கப்பட்ட படம். அதாவது சூர்யா, வெற்றிமாறன், கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படம். ரொம்ப வெகு ஜோராக ஆரம்பிக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஒரு சீசு செல்லப்பா அவர்கள் எழுதி 1959 வந்து ஒரு குறு நாவல், அதை மையப்படுத்தி தான் இந்த வாடிவாசல் படம் எடுக்கிறதாக இருந்தது. எப்படின்னா, ஜல்லிக்கட்டு வீரர் ஒருத்தர் ஒரு மாட்டை அந்த அந்த ஊர் ஜமீன்தாருடைய மாட்டை அடக்க போகிறாரு. அதை அடக்க முடியாமல் இறந்து போகிறாரு. அப்போ அவருடைய பையன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாரு, இந்த மாட்டை நீ எப்படியாவது அடைக்கிறணும் அப்படின்னு. ஒரு ஜல்லிக்கட்டு வீரனுடைய வாழ்க்கை வரலாறு, அதுதான் கதை. அதுக்கு பிறகு அப்படி அடக்குனாரா, என்ன பண்ணார், அப்படி அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான படம். இந்த படத்துக்காக ஒரு மாட்டை வாங்கி அதை வந்து அடக்கிறது, அந்த மாட்டை வளர்க்குறது, மாட்டை ட்ரைனிங்லாம் கூட சூர்யா எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி கூட ஒன்று எடுத்தாங்க 2022. அதுக்கு பிறகு அப்படி ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் மதுரையிலேயே இந்த படத்துக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. மதுரை தான் களம். மதுரை சுற்றி அலங்காநல்லூர், அவனியாபுரம் இந்த பகுதியில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அமீர் அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறதா இருந்துச்சு. ஏற்கனவே தெரியும். அவர் உள்ளே வந்தார், அப்புறம் வந்து இல்லைன்னாங்க. அப்புறம் அவரும் வந்துட்டார் உள்ளே. அமீர், சூர்யா, வெற்றிமாறன், கலைப்புலி தானு அப்படின்னு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட படம். அந்த படத்துக்காக கூட வெளிநாடுகள்லாம் கூட போய் அந்த டெஸ்ட்லாம் எடுத்து வந்தாங்க, சிஜி டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. பட் அந்த படம் இப்போ பிறகு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட படம். அந்த படம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. அதாவது யாருமே இது வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு தளம் அது. அதாவது மாடுபிடி வீரர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஒரு நாள் லைஃப் எப்படி இருக்குது, அந்த மாட்டை எப்படி தயார்படுத்துகிறாங்க, தன்னை எப்படி தயார்படுத்துகிறாங்க, அதை எப்படி வளர்க்குறாங்க. நீங்கள் நிறையா பற்றின தவறான தகவல் போது அதை வந்து குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் போது அந்த படம் வந்துருந்துச்சுன்னா உண்மையிலேயே அந்த மாடுபிடி வீரர்களுடைய வாழ்க்கையை, அந்த மாட்டை அவங்க எப்படி நேசிக்கிறாங்க, எப்படி வளர்க்குறாங்க அப்படி தமிழ் சினிமாவில் அதை அந்த அந்த ஜானரில் ஒரு படமே இல்லை. ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வெற்றிமாறன் பண்ணியிருந்தாருன்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவாக அந்த படம் இருந்திருக்கும். அது பல காரணங்களால் அப்படியே தள்ளி போய் கிட்டத்தட்ட 2020 இப்போ 25 5 வருஷம் ஆச்சு. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து விடுதலை 2 முடித்தவொடனே இந்த படம் தான் வாடிவாசல் தான் அவரும் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டாரு. சூர்யாவும் அதுக்காக டேட் ஒதுக்கி வச்சுருந்தார். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சூர்யா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படிங்கிறாரு. வெற்றிமாறனுடைய ஸ்டைல் என்னென்னா, ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு கதையை வந்து அவுட்லைன் பண்ணிக்குவாங்க, லொக்கேஷனில் போய்கிட்டு தான் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சில பேர் டேரக்டர். ஒரு சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து பவுண்டடாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இன்றைக்கி என்ன செய்யும், இந்த 10 நாள் இந்த பிரேக் டவுன் போட்டிருக்கோம், 10 நாள் வந்து இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 10 நாளுக்கு என்ன சீன் எடுக்க போகிறோமோ வித் டயலாக்கோட
அந்த கமால் புஸ்டாப் கூட மாறாது, அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஒரு டேரக்டருடைய ஸ்டைல். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் கதையோட அவுட்லைன் பண்ணிவிட்டு சீனோட அவுட்லைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அது ஒரு டேரக்டரோட இது. ஷூட் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு திருப்பி ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல். வெற்றிமாறன் வந்து இந்த ஸ்டைலில் உள்ளவர். அதாவது அவுட்லைன் இதுதான் கதை, இதுதான் சீனு, இதை முன்ன பின்ன மாறும், இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். சில நேரங்கள் கதை சேஞ்ச் பண்ணலாம், சில நேரம் கதையை வந்து சில பேர் ரிவர்ஸில் எடுப்பாங்க. அந்த மாதிரி பல ஸ்டைல் இருக்குது. அது வந்து சூர்யாவுக்கு வந்து அது செட் ஆகலை. சூர்யா என்ன கேட்குறாரு, எனக்கு பவுண்டடாக கொடுத்துருங்க, எவ்வளோ நாள் டேட் வேணும்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய சிக்கல். அது வந்து வெற்றிமாறனால் சொல்லவே முடியாது. படங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஆரம்பித்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே போகும். ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. கங்குவா சரியா போல் 2 விமர்சனங்கள் ஆச்சு அப்படிங்கும்போது ஒரு கமர்ஷியல் ஒரு பல்கான ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறார். அப்போ தான் இந்த இடையில லக்கி பாஸ்கருடைய டேரக்டர் வெங்கி அட்லூரி அவர் வந்து ஒரு படம் பண்ணுறார். அந்த படம் தான் ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. அதான் சூர்யாவும் அவரும் சேர்ந்து பண்ணுற படம். அது ஒரு ஷார்ட் டைம் படம், கிட்டத்தட்ட 2-3 ஷெட்யூல்லே படத்தை முடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சூர்யாவும் சொன்னார், இந்த படத்தை முடிச்சுட்டு கூட வந்துடுறேன், நீங்கள் எனக்கு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டும் எவ்வளோ நாள் டேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதை வந்து அவரால் உறுதியாக சொல்ல முடியல. அவர் சொல்ல முடியல அப்படின்னா இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனான பண்ண செலவே பல கோடிகள் போகும். ஏன்னா சூர்யாவுக்கு அட்வான்ஸு, அந்த மியூசிக் டேரக்டருக்கு அட்வான்ஸு, வெற்றிமாறனுக்கு அட்வான்ஸு, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உண்டான மாடு வாங்கினது, மதுரையில் ஆஃபீஸ் போட்டது, இந்த 5 வருஷம் நடந்த செலவுகளாக இருக்கலாம், பெரிய செலவு, வட்டியோடு போய் எங்கேயோ நிற்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் இது ஆரம்பத்திலே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போனோம்னா சரியாக வராதுன்னு இந்த படத்தை 2 ஆக்கிட்டார் இவர். தானு வந்து இந்த படத்தை 2 படம் ஆக்கிட்டார். வெற்றிமாறன் சிம்பு ஒரு காம்பினேஷனில் ஒரு படம், சூர்யா காம்பினேஷனில் இன்னொரு டேரக்டர் கதை கேட்டுட்ருக்காங்க. ரெண்டு ஒரு சில நாளில் முடிவு பண்ணிடுவாங்க. இந்த 2 காம்பினேஷனில் அந்த படத்தை 2ஆக ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து வாடிவாசல் ஆல்மோஸ்ட் படம் ட்ராப் அப்படிங்கிறது வந்துருச்சு. உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு செய்தி. உண்மையிலே ஒரு மாடுபிடி வீரர்களை பற்றி தவறாக, அந்த மாட்டை பற்றி தவறாக, அதுக்காக நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு, நமக்கு தெரியும். அந்த படம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்கும், ஒரு வரலாற்று பதிவாக அந்த படம் இருந்திருக்கும். அது ட்ராப் பண்ணது உண்மையிலேயே வருத்தமான விஷயம் தான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சூர்யாவோட கெரியரில் முக்கியமான படம்ன்ற படத்தை மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். அது இல்லாமல் சூர்யாவுக்கு வரிசையாக நிறைய படங்கள் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கல, ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய இழப்பு தானே இந்த படம்? இல்லை, இழப்பு தான் அப்படின்னாலும் இப்போ இம்மிடியட்டான ஒரு வெற்றி அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டருக்கெல்லாம் ஒரு அதிரி புதிரியான வெற்றி கொடுக்கவே இல்லை, கொண்டாடக்கூடிய வெற்றி கொடுக்கவே இல்லை, ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு 2 வருஷம் போச்சுன்னா அவருக்கும் வயசு கிட்டத்தட்ட 40+ போயிட்டுருக்கு, 50 நெருங்கி போயிட்டுருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படத்துக்காக வெயிட் பண்ண முடியாதுல்ல. அப்போ அது ஒரு காரணம். அவருடைய கேரியரையும் பார்க்கணும்ல. இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக தான் கூட ஒரு புதுமுக நடிகர்கள்லாம் படத்தில் 2 வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் இவர் கமிட்மெண்ட் இருக்குது, வெற்றி பெற்றே ஆக வேணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப ஒரு சில விஷயம் சரியாக தானே இருக்குது. இல்லைனா தனுஷ் மட்டும் வெற்றிமாறன் கிட்ட கரெக்டாக ஃபிட் ஆகிடுறாருல்ல சார். இப்போது ஆடுகளமாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் லாங்காக எடுத்தப்பட்ட படங்கள் தான். அதுக்கப்புறமும் நிறைய படங்கள் வருது. ஆனால் தனுஷ் கரெக்டாக கொஞ்சம் ஃபிட் ஆகிடுறாரு. இல்லை, ஒரு சில டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் அந்த வேவ் லென்த் சரியாக செட் ஆகும். இவர் என்ன எடுக்க போகிறாருங்கிறது அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் எடுப்பாருங்கிற ஒரு மென்டால ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷனோடய போயிடுவாங்க. அப்படிங்கும்போது பெருசாக வந்து தெரியாது. ஏன்னா வெற்றிமாறனை உதவி இயக்குனராக இருக்கிறப்ப தனுஷ் தெரியும். பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் ஒரு அசோசியேட் டைரக்டர். அப்போ அந்த படத்தை முழுவதுமாக இறக்குற டப்பிங் கிப்பிங் மற்ற வேலைகள்லாம் வெற்றி தான் பண்ணார். அப்போ இருந்து வெற்றிமாறனுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல நெருக்கிய நட்பு இருக்குது. அவரை ஹீரோவாக வெற்றிமாறன் பார்த்துருக்காரு. தனுஷ் அவரை வந்து ஒரு இணை இயக்குனராக பார்த்துருக்கிறார். இன்றைக்கி வெற்றிமாறனுடைய உயரம் வேறு. அப்போ அந்த பாண்டிங் இருக்குல்ல, ஆரம்பத்தில் முதல்ல இவர் தான் அந்த வைசார் கதிராசனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வெற்றிமாறனை. அதுக்கு பிறகு படங்கள் ஆரம்பிச்சது போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் தெரியும், இவருடைய ஸ்டைல் தெரியும், இவர் இப்படி தான் எடுப்பார். அப்போ இந்த அவுட்புட் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை தனுஷ்க்கு இருக்கும். ஒர்க் பண்ணிட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் அவங்களும் ஒரு ஜெல் ஆகிக்கிறது. மற்ற வெளியிலேருந்து போகிற நடிகர்களுக்கு என்னென்னா அது வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இந்த பெர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அதிகமாக வெற்றிமாறன் பார்ப்பார், அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? ஆக்சுவலி ஆமாம், இந்த படம் விடுதலையெல்லாம் பல வருஷம் ஆகிப்போச்சு. பல வருஷம் எடுத்து பல போர்ஷன்ஸை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கடைசியாக ஒரு வெர்ஷனை வந்து எடிட் பண்ணி படத்தை நமக்கு காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது வேண்டாமே. சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியலும் சேர்ந்தது தானே, வர்த்தகத்தை பார்க்கணும்ல. நம்ம எவ்வளோ நாளில் எடுத்துகிட்டு இருக்க முடியும்? ஒரு படத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இவ்வளோ தான் தலையில் தூக்கி வைக்க முடியும்னா அவ்வளோதான் வைக்க முடியும். ஒரு குட்டியானில் இவ்வளோ லக்கேஜ் ஏற்றலாம், ஒரு லாரியில் 6 டயர் லாரியில் இவ்வளோ லக்கேஜ் ஏற்றலாம். அப்போ ஒரு படத்துக்கு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது.
அதுக்குள்ளே தான் பண்ணணும். அதை மீறி போனால் தயாரிப்பாளர் தான் பாவம். அது வந்து வரக்கூடிய காலங்களில் பண்ணுவார். இப்போ அந்த சிம்பு கூட பண்ணக்கூடிய படம் வந்து ஒரு ஷார்ட் டைம் படமாக பண்ணுறாரு. ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் முடிக்கணும் நம்ம மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக சிம்பு என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி இந்த பார்க்கிங் டைரக்டர் இருக்கார் ராம்குமார், அவர் கொடுத்த டேட்டு டான் பிக்சர்ஸ் தயாரிக்க ராம்குமார் டைரக்ட் பண்ண சிம்பு நடிக்கக்கூடிய படம் ஆல்ரெடி மே மாதம் அந்த படத்தை ஷூட்டிங் கிளம்புனாங்க. பட் அந்த படத்தை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த இடையில பிரச்சனை போயிட்டு அந்த படத்தை ட்ராப், அந்த டேட்டை வந்து அப்படியே வந்து வெற்றிமாறன் கொடுத்துட்டார். வெற்றிமாறன் கொடுத்து அந்த டேட்டில் நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த படத்தை முதல் கட்டமாக வந்து எண்ணூரில் ஷூட்டிங் கிளம்புறாங்க. இது வந்து வட சென்னை பார்ட் 2 தான் ஆல்மோஸ்ட். டைட்டில் எப்படி சார் கொடுப்பாரு? ஒன்றரை ஃபிலிம்ஸில் எல்லாம் இருக்குது டைட்டில். அது வாங்குறதுக்கு ஒன்று ஆக்சுவலாக அந்த கதை தான் வட சென்னை பேக்ட்ராப்பில் அதே மாதிரியான ஒரு கதை தான். வடசென்னை 2 டைட்டில் வாங்குறதுக்கான முயற்சிகளும் இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. வந்தால் வடசென்னை 2ஆகவே அந்த டைட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு. எப்படி சார் ஒத்துக்கிட்டார்? வெற்றிமாறனுக்கு அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வெற்றிமாறன் வந்து தனுஷ்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு படம் வருது, நான் வந்து சிம்பு கூட பண்ணுறேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ட்டார் போல அவர். ஆனால் அந்த டைட்டில் அது அவர்கிட்ட தான் இருக்குது. வடசென்னை 2ங்கிற டைட்டில் இருக்குது. அந்த டைட்டிலையும் பயன்படுத்தலாமாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது அதே டைட்டிலாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிம்பு நடிக்க வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண வடசென்னை 2 அப்படிங்கிறது அதான் ஏறக்குறைய நடக்கும். ஓகே. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே சொல்லிட்டு இருந்தாங்க, வெற்றிமாறன் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கும் போதே எடிட்டிங் ஒர்க்கும் அங்கேயே போட்டு எடிட்டிங்கும் சைடில் பண்ணி, ஸோ அதுவுமே பண்ணார், அப்படி பண்ணியுமே படத்தை வந்து சீக்கிரம் முடிக்க முடியல அப்படின்னு. அந்த ஒர்க்கில் நடக்குதா சார்? இப்போ எல்லா டேரக்டருமே பண்ணுறாங்க, பெரும்பாலான டேரக்டர் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி உடனே அவுட் பார்த்துரு. ஆமாம். இப்போ இன்றைக்கி ஒரு சீன் எடுக்கிறோம், எத்தனை க்ளோஸ்அப் இருக்கும், எத்தனை ஒயிட் இருக்குது, செஷன் இருக்குது, ஒரு மாஸ்டர் ஷாட் இருக்குன்னு அந்த சீனை வந்து அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே எடிட் பண்ணி நைட்டு உட்காந்து பார்த்துறாங்க. இந்த சீனை வந்து ஃபுல்லாக ரஃப் கட்டாகவே பார்த்துறாங்க. பார்த்துட்டு அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சிக்கலே வரும். இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டர் கூட கிடையாது, கேமரா வியூ ஃபிண்டரில் தான் பார்ப்பாங்க. ஒரு ஜட்மெண்ட்டில் தான் படம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பொள்ளாச்சிலையோ ஊட்டிலையோ அவுட் லொக்கேஷன்லாம் போனாங்கன்னா படத்தை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு தான் நீங்கள் படத்தையும் பார்க்க முடியும். இப்போ ஒரு 20 நாள் ஷூட்டிங் ஒரு ஷெட்யூல் போட்டு போயிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியூரில் அந்த படத்தை வந்து ஷூட் பண்ண ஃபிலிமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சென்னைக்கு அனுப்புவாங்க. சென்னையில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு அதை திருப்பி அனுப்புவாங்க. அப்போ நைட்டு காலையில் ஷூட்டிங் போச்சு, நைட் லோக்கல் தேட்டரில் வந்து எடுத்த படத்தை எடுத்து போட்டு பார்ப்பாங்க. ஓகே. முக்கியமான படங்களுக்கு நடக்கும். பட் இப்போ எல்லாம் வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சுல, அவங்க ஆன் ஸ்பாட்லேயே வந்து லேப்டாப்லேயே ஆனில் உட்காந்து எடிட் பண்ணி அங்கங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே நைட்டு பார்த்துட்டு சரியில்லை காலைல மாற்றுவோன்னு மாற்றுறாங்க. இதுவே மானிட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி ஆன்லைன் எடிட்டிங்கு, இதுவே படத்துக்கு டிலேங்கிறது ஒரு காரணம். அதாவது டெக்னாலஜி வளர்ந்து ஷூட்டிங் டேஸ் கம்மியாகுன்னு பார்த்தா டெக்னாலஜி வளர்ந்து ஷூட்டிங் டேஸ் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் மானிட்டர் கிடையாது, நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு தெரியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் படம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் 30 நாள் 40 நாள் படத்தை எடுத்துட்டாங்களே. இங்கே நம்ம கொண்டாடக்கூடிய பல வரலாற்று காவியங்கள்லாம் வந்து 35 நாள் 40 நாள் எடுத்தப்படும். அவ்வளோ கிராண்டியராக இருக்குது. பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் ஊட்டியில் எடுத்துக்கிறாங்க. அந்த படத்தை பாரதி வாசுன்னு சொல்லிட்டு சந்தான பாரதியும் வாசும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம், சுரேஷ் நடித்த படம். அந்த படத்தில் பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு, எல்லா சாங்கும். ஊட்டிலேயே முழுவதுமாக படம் எடுத்துருக்காங்க. அன்றைக்கி ஒரு இதில் பேசுகிறாரு, ஒரு வேனில் நாங்கள் போவோம், எங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அங்கே இறங்கி ஒரு சீன் எடுப்போம், சாங் மாண்டேஜ் எடுப்போம், இப்படியே போயிட்டு இருப்போம். 4:30 மணி 5 மணிக்கு மேலே எடுக்க முடியாது. அந்த படம் 30 நாள் எடுத்துருக்காங்க. இப்படி 4 மணி 5 மணிக்கு மேலே ஊட்டி மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷன் கிடைக்க ஸ்லைட்டு போயிடும். அன்றைக்கி இருந்த எக்யூப்மெண்ட்ஸும் பெரிய ப்ரீ எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இருந்தும் கூட 30 நாள் 40 நாள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஆன் ஸ்பாட் பண்ணி எடிட்டிங் பண்ணுறீங்க, ஆன்லைனில் உட்காந்து மானிட்டரில் பார்க்குறீங்க, எல்லாமே ஸ்பாட்டில் பண்ணிவிட்டு ஷூட்டிங் டேஸ் வந்து 150 நாள் 200 நாள். ஒருவேளை அங்கேயும் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் ஒரு டிலே ஆகுதாங்கிறது தெரியல. சார், இப்போ லோகேஷ் கனகராஜை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, ஹையஸ்ட் பெய்டு இப்போ வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா பிரம்மாண்ட இயக்குனரையும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மேலே எப்போவுமே என்னென்னா, வெற்றிமாறன் வந்து இந்தியாவோட ப்ரைடு, பெரிய இயக்குனர், தேசிய விருது வாங்கினவர், இந்த பேரை பார்த்துருக்கோம். ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? இவருக்கு மட்டும் வெற்றி படம் கொடுக்குறாரு, வெற்றிகளாக கொடுக்குறாரு, ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? அந்தளவுக்கு ஹையஸ்ட் பெய்டு வாங்குறாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குல்ல சார்? வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது 2வது விஷயமாக தான் வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட்டு நல்லா வரணும், நம்ம எடுக்கக்கூடிய அந்த படம் சரியாக வரணுங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு வழியே. இல்லைன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதா வேறு லாங்குவேஜ் போயிருக்கலாமே. ஹிந்தி படம் பண்ணிக்கலாம். ஒரு படத்துக்கு இவ்வளோ டிலே எடுத்துக்கிறதுலாம் இப்போ அவருக்கும் சேர்ந்து தானே அது லாஸு. அப்போ பணம்ங்கிறது அவருக்கு 2வது ஆப்ஷனாக தான் இருக்குது. முதல்ல வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து காலத்தில் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு சம்பளம்ங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வாங்குறாரு. அவங்க கம்பெனியை பொறுத்து அவங்களுக்குள்ளே பேசி வாங்கிக்கிறாரு.
அவரை பொறுத்த சம்பளம்ங்கிறது ரெண்டாவது விஷயமா தான் இருக்குது. முதலில் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், அதுக்காகவே ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இல்லை இப்போ கேஎஸ் ரவிக்குமார் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 30 நாளில் படம் முடிச்சிட்டாங்க, 40 நாளில் படம் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் 4 படம் பண்ணுறாங்கன்னும் போது அவருக்கு வருமானம்ன்றது அதிகமாக இருக்கும். பட் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கான வருமானம் என்ன அளவுக்கு இருக்குன்றது இல்லை. அப்போ நீங்கள் அந்த 3 வருஷத்தில் 3 படம் பண்ணிடலாமே. அப்போ அவர் பணம்ங்கிறது அவருக்கு 2வது ஆப்ஷனாக தான், 2வது விஷயமா தான் இருக்குது. ஓகே, அதில் ஒரு டெடிகேட் பண்ணி அது முழுவதுமாக ஒரு ப்ராஜெக்ட் இறங்கிட்டோம்னா அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுலேயே போயிருது டைம். இது அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமான்னு போகிறதுனால அது வந்து டிலே ஆகிட்டே போது. அவருக்கும் சேர்ந்து நீங்கள் கேஎஸ் ரவிக்குமார் கேட்டதுக்காக கேஎஸ் ரவிக்குமார் இது வரைக்கும் டைரக்ட் பண்ண படங்களில் ஒரு 3-4 படங்கள் தான் கமர்ஷியலாக அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கொஞ்சம் லாஸ். மீதி எல்லாமே பெனிஃபிட்டான படம், கரெக்டாக பிளான் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம், கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிடுவார். அந்த படம் டேட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பண்ணியிருப்பாருன்னா ஒரு 3 படம் 4 படம் தான் அவரை வைத்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம். மீதி எல்லாமே ப்ராஃபிட்டான படம் தான், ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அவங்க ஒரு ஸ்டைல். கட்ட ராமநாராயணன், கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் டக்குன்னு அடித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒரு டேரக்டர்ஸ். இந்த படத்துக்கு இவ்வளோ தான் செலவு, இந்த படத்துக்கு இவ்வளோ தான் வரும், இந்த படத்துக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் ஓகே தூக்கி போடுங்க முடிங்க டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அது ஒரு ஸ்டைல். வெற்றிமாறனை பொறுத்தவரைக்கும் ஒரு படம் பண்ணுறோம், இந்த ஒரு படம் வந்து காலத்துக்கு பேசக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஸ்டைல். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல். ஓகே, இப்போ குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் வந்து வடச்சென்னை 2 வருங்கிறாரு, இவர் இங்கே வடச்சென்னை 2 வருது ஆனால் சிம்பு வச்சுன்றாரு. எப்படி சார் இது புரியல? இல்லை, வடச்சென்னை 2 பண்ணணும் அப்படிங்கிறாரு தனுஷ்க்கு வடச்சென்னை 2 தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் இதை பண்ணிட்டாருன்னா வடச்சென்னை 2 எப்படி பண்ண போகிறாங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வடசென்னையோடைய ஒரு வெர்ஷன் தான் இப்போ சிம்புவோட படம். அப்படிங்கும்போது வடசென்னை 2ஆக அது ஏறக்குறைய அப்படி தான் வரும். அப்போ இந்த படம் வந்த பிறகு தான் வடசென்னை 2 பண்ணுவோமா வேணாமாங்கிறது தனுஷ் டிசைட் பண்ணுவார். ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நேரத்துக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.